பெருமைக்குரிய பண்பார்ந்த வளமார்ந்த நேர்மையார்ந்த நாடான கனடாவில் இயங்கிக் கொண்டிருக்கிற அரிய உள்ளங்களுடைய முயற்சியினாலே உருவாக்கப்பெற்று பெரு நன்மையை பயத்துக் கொண்டிருக்கிற தொல்காப்பிய மன்றத்தினுடைய இன்றைய நிகழ்வில் தலைமை உரையாற்றிய பெருமதிப்புக்குரிய செல்வநாயகி திருவடியான் அவர்களே, நெறியாண்டு பெருமைப்படுத்திய ஒரு ஒருங்கிணைக்கின்ற பெருமைக்குரிய உடன்பிறப்பு நந்தா காசி விஸ்வநாதன் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, தமிழ் செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலகணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு நாம் கலந்துரையாட இருக்கிறோம். இதில் நான் கொடுத்திருந்த தலைப்பு என்கிறது தொல்காப்பியத்துள் ஒரு சொல், ஒரு பொருட்சொல் என்பதாகும். அதில் ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அது எப்படி தமிழிலே வளர்ந்திருக்கிறது, அதற்கு என்னென்ன பொருள்கள், அது எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்கிறதை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பி அந்த தலைப்பை கொடுத்தேன். அது ஒரு 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 பொருட்சொல் என்கிறதை சேர்த்து சொன்னால் சிக்கல் வரும். ஒரு பொருட்சொல் என்கிற பொருளா அல்லது ஒரு பொருட்சொல்லா என்கிறதை முதலில் பிரித்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொருட்சொல். இது கடி என்கிற கிளவி என்கிறது சொல் என்கிறதுக்கான பண்டைய சொற்களிலே ஒன்று கிளவி. கிளத்தல் என்றால் சொல்லுதல்னு பொருள். இந்த கடி என்கிற ஒரு சொல்லுக்கு தொல்காப்பியம் தோன்றி 2700 ஆண்டு காலமாகிறது. அது ஒரு பெருமைக்குரிய செய்தி. நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூலே ஒரு இலக்கணம் என்கிறதிலே நாம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு பேரினம், உலகத்துக்கே அறிவை வழங்கி கொண்டிருந்த ஒரு பேரினம், உலக மொழிகள் பெரும்பாலானவற்றிற்கு தாயான ஒரு தமிழ் ஒரு மொழியினுடைய அமைப்பை நாம் தாய்மொழியாக கொண்டு நாம் இயங்குகிறோம் என்கிறதெல்லாம் ஒரு ஒரு பெருமைக்குரிய செய்தி ஆகும். தொல்காப்பியம் என்கிறது யாரோ தொல்காப்பியன் என்கிற ஒரு ஆள், ஒரு புலவன் அல்லது ஒரு அறிஞன் இயற்றினான் அல்லது தொகுத்தான் என்று பொருள் இல்லை. அப்பொழுது அறிவு மேம்பட்ட ஒரு பெருங்குழு அப்பொழுது இருந்த பல்லாயிரக்கணக்கான பல இலக்கக்கணக்கான ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒழுங்குபடுத்தி அதை தொகுத்து அதை நிரல்படுத்தி அதை பாகுபடுத்தி ஒழுங்குமுறையான இலக்கணமாக ஒரு குறியீடாக தொகுத்ததுதான். தொன்மையை காப்பதற்காக சேர்த்த தொகுதி என்கிறதான் தொல்காப்பு இயம் என்கிற சொல்லுடைய பொருள். தொல்காப்பியர் என்கிற ஒருவர் இயற்றினதினாலே இது தொல்காப்பியம் என்று கூறுகின்ற பொருள் ஒரு பிழைபாடு உடையது. அதில் முழுக்க 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 மரபு நிலைகளிலே இந்த தமிழ் இனம் தோய்ந்திருந்த அந்த செய்திகளை ஆய்ந்து அதை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். தொல்காப்பியம் போல ஒரு இணையான ஒரு இலக்கணத்தை இன்னும் 1000 சென்று கூட இந்த உலகத்தில் உருவாக்கிவிட முடியாது. அவ்வளவு பேருழைப்பில் அவ்வளவு பெரிய மரபிலே வந்த அந்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி சொல், பொருள், எழுத்து என்கிற 3 பகுதிகளுக்குமாக முழுமையான தமிழ் வேர்களை, தமிழ் கிளைகளை, தமிழ் பாகுபாடுகளை, தமிழ் வளர்ச்சிகளை எல்லாம் மிக அழகாக பதிவு பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வ களஞ்சியம் அது, ஒரு அறிவு களஞ்சியம் அது. அதனை இந்த பிள்ளைகளுக்கும் உலகுக்கும் இந்த 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 உரையின் வாயிலாக சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ஒரே ஒரு சொல் கடி என்கிறது. தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்கிறதை ஒரு அடையாளமாக பார்ப்பதற்கு நான் இந்த சொல்லை உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். தொல்காப்பியத்திலே உரியியல் என்று ஒரு பகுதி உண்டு. அது உரிய சொல்.
செய்யுளுக்கே உரிய சொல், ஆளுகைக்கே உரிய சொல், அருஞ்சொல் என்கிற பொருளிலே உரியியல் என்கிற பகுதியிலே அவர் மிக பலவற்றை பதிவு செய்கிறார். அதிலே ஒன்று கடி. இந்த கடி என்கிற சொல் இன்றைக்கு தெரியும். கடித்தல் என்கிற சொல் நாம் எல்லாரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற சொல். இந்த கடி என்பதற்கு இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி அவர் சொல்கிற பொருள்கள் 10 பொருள்கள் இருக்கின்றன. 10 பொருள்களில் இந்த சொல் வழங்குகிறது என்று பதிவு செய்கிறார். அதிலே கடியன் கிளவி வரைவே கூர்மை காப்பே புதுமை விரைவே விளக்கம் மிகுதி சிறப்பே அச்சம் முன்தேற்று ஆயிரைந்தும் மெய்ப்பட தோன்றும் ஒரு பொருட்டாகுமே என்று அந்த நூற்பாவினை செய்கிறார். இதற்கு 10 பொருள்கள் இருக்கின்றன. இந்த 10 பொருள்கள் என்னென்ன? இந்த சொல் 10 பொருள்களை அடுக்கி இருக்கின்றன, அது வளர்த்திருக்கின்றன, அது பயன்படுத்துகின்றன என்று பதிவு செய்கிறார். இது முதல் பொருள். உங்களுக்கு பெரும்பாலும் 2700 ஆண்டுக்கு முந்தி ஒரு வளம்பட்ட மொழியில் அதனை நாம் முறைப்பட பேணாது அப்படியே விட்டுவிட்டதனால் ஏராளமான அறிவுத்துறை செய்திகள் அது உள்ளே கிடக்கிறதை இன்னும் உலகம் விளங்கிக் கொள்ளவில்லை. இது உலகம் இனிமேல் விளங்கிக் கொள்ளுகிற காலத்தை நம்முடைய ஈழ பிள்ளைகளும் ஈழ அறிஞர்களும் தொடர்பாக இருக்கிற தமிழ் அறிஞர்களும் அடிப்படையிலே மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கடி என்கிற சொல்லுக்கு வரைவு என்கிறார். வரைவு என்கிறது மிகப்பெரிய பொருளுடைய சொல். அது ஏராளமாக அதை விளக்கினால் மணிக்கணக்கில் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்குதல், நீக்குதல், விலகுதல் என்றெல்லாம் பொருள்கள் உண்டு. சரி, இதில் வரைவு கெடாதல், வரைவு உடன்படுதல், வரைவு மழிதல் என்கிற அகப்பொருள் துறையினுடைய பொருண்மையுடையது அந்த வரைவு என்கிற சொல். இதில் வரைவு இடத்து பொருள்வையின் பிரிதல் என்கிறதெல்லாம் விளக்குவதற்கு நீண்ட நேரம் ஆகும். அது சரி, கிடக்கட்டும். அந்த நீங்குதல் என்கிற பொருளுக்குரிய நெறியிலே அந்த சொல் எப்படி உருவானது என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குயில் குல் பிரிவு, குலைத்தல் பிரித்தல், குலைவு பிரிவு. சரி, இந்த 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 குள் என்கிற அந்த வடிவம் தான் குள் கொள் கள் என்றாகி பிரிவு என்று போனது. பிரிவு என்கிறதிலே நீங்க ஆழமாக கவனிக்க வேண்டும். இந்த பன்மை ஈராக இது பயன்படுத்தப்படுகிறது நுட்பத்தை இந்த இடத்தில் காண வேண்டும். அந்த பிரிவு என்கிற அந்த பொருளில் தான் குள் என்கிறது கொள் கள் என்று ஆன பிறகு பிரிவு என்கிற பொருளிலே இப்ப பன்மை ஈராக அது பயன்படுத்தப்படுகிறது. மரங்கள், செடிகள், கொடிகள், மாந்தர்கள், விலங்குகள் என்கிறதான் இந்த கள் இரு. இந்த வகையிலே பிரிவு என்கிற பொருளிலே, பாகுபாடு என்கிற பொருளிலே, அந்த பிரிவு கணக்கிலே அந்த கள் பயன்படுகிறது. சரி, களை இன்னும் ஒரு சொல் இருக்கிறது. களை என்றா அந்த பயிரிலே வளர்ந்த தேவையில்லாத வேறு வகையான புல் பூடுகளை குறிப்பதற்காக, அந்த போன்றவற்றை குறிப்பதற்காக களை என்கிறது. அது களை விழுந்து விட்டது, களையை நீக்கினார்கள், களையை அறுத்தார்கள், களையை விளக்கினார்கள் என்கிற பொருளை நாம் காண்கிறோம்லே. அந்த களைத்தல் என்கிறது பிடுங்கி எரிதல் என்கிற பொருளை. இதெல்லாம் கலையுணர் திருவள்ளுவர் அழகாக சொல்வார். இளைதாக முள்மரம் கொள்க, சிறியதாக இருக்கிற பொழுதே முள்மரமாக இருக்கிற நிலைவற்றை நீக்குக. இல்லைன்னா கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்தது வளர்ந்து விட்டால் அதுக்கு அந்த யார் வெட்டுகிறார்களோ அவருடைய கையை பதம் பார்த்து விடும் என்று ஒரு பதிவு செய்கிறார். கலையினர் என்கிறது. சரி, களைதல் என்கிறது வெட்டுதல் என்கிற பொருளுக்கு போனது. நீக்குதல், பிடுங்கி எரிதல் என்கிற பிறகு வெட்டுதல். களைபவோ கண் குத்திற்றென்று தம் கை என்று நாலடியாரிலே வரும். தன்னுடைய விரல் தன்னுடைய கண்ணை குற்றிவிட்டது என்பதற்காக அதை நீக்கி விடுவார்களோ வெட்டி விடுவார்களோ என்று நாலடியாரிலே ஒரு வரி வரும். சரி, இந்த களை என்கிற அந்த சொல் அந்த வயலிலே அது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற வேறு புல் பூடு போன்றவற்றை குறிப்பதை திருவள்ளுவர் மிக அழகாக ஒரு பதிவு செய்வார்.
களை கட்டதனோடு நேர், பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். பைங்கூழ் என்பது பசிய பயிர், அதிலே வளர்ந்த கலையை கட்டதனோடு நேர் என்று. கட்டல் என்கிற சொல்லை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கள்தல் கட்டல். கட்டல் என்றால் வெட்டுதல், களையை நீக்குதல். கள்தல் என்கிறது கட்டல் என்றானது. அந்த கட்டல் என்கிற சொல் வெட்டுதல் என்கிற பொருள். கட்டதனோடு என்றால் வெட்டியதோடு நீக்கியதோடு என்று பொருள். இந்த சொல் பல்வேறு வளர்ச்சிகளிலே ஆங்கில மொழியிலே கட்டென்று போனதை உங்களுக்கு விளக்குவதற்கு இது நேரம் இல்லை. சரி, கள்தல் கட்டல். கட்டு கடு கடி என்றார். வரைவு. கடி என்னும் பெயரே வரைவும் பேசுவர். கடி எனும் பெயரே வரைவும் பேசுவர்னு வடமலை நிகழ்நிலை போகும். கடு பிரிவு. கடி பற்களால் பிரி. பற்களால் கடித்தலை குறிப்பதற்கு கடி, கடித்த வாயிலே என்று திருவாசகத்திலே வரும். கண் பாட்டிலே பாரதி கண்ணனிடம் குறும்பு செய்து பற்றி கூறுவான். பாரதி தீராது விளையாட்டு பிள்ளை என்று உங்களுக்கு தெரியும். அவன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னு. அந்த கண்ணன் வெண்ணை திருடி மட்டுமல்ல, அவன் ஒரு சிறு சிறு பிள்ளைகளோடு பெண் பிள்ளைகளோடு குறும்பு செய்த அந்த விளையாட்டை எல்லாம் ஒரு 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 வகையிலே ஒரு மதையிலே வளர்த்து கொண்டு போனார்கள். ஆக அவன் கண்ணன் வெண்ணை திருடினான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெண்ணெய் என்கிறதுக்கு நவநீதம் என்று பெயர் சமஸ்கிருதத்திலே. நவநீத கிருஷ்ணன் என்றால் வெண்ணெய் திருடி கண்ணன் என்று பொருள். கண்ணன் என்ற வேற ஒன்றும் இல்லை, கருப்பன் என்று பொருள். கண்ணம் என்பது கருப்பு, கண்ணன் என்றால் கருப்பன். இதைத்தான் மெது என்கிறது மிருது என்கிறது போல, படி என்கிறது பிரதி என்கிறது போல, அதாவது கமுகு என்கிறது கரமுக என்கிறது போல, திடம் என்கிறது திருத என்கிறது போல, கண்ணன் என்கிறது கண்ணன் என்கிறது தான் கிருணன் ஆக்கி கிருஷ்ண என்று ஆக்கினான். கிருஷ்ணபட்சம் என்ற கரும்பக்கம். கண்ணன் என்கிற அந்த 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 குறும்பை அவன் சொல்லுகிற பொழுது, கண்ணனுடைய குறும்பை சொல்லுகிற பொழுது அந்த அழகாக பதிவு செய்வான் அது பாரதி. அது தின்ன பழங்கொண்டு தருவான் அவன். அந்த தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னையன் என்னப்பன் என்றால் அவன் எச்சில் படித்து கடித்து கொடுப்பான் என்று போகும். கடித்து என்ற வெட்டி என்று பொருள், பிரித்து என்று பொருள். இப்ப கடித்தல் என்கிறது நீங்குதல், விலகுதல் என்கிற பொருள்களுக்கெல்லாம் அது போனது. துண்ணுதல் கடிந்த தொடா காஞ்சியும் என்று வரும் தொல்காப்பியத்திலே. கொடியில் கடிந்து என்று வரும், கொடிது கடிந்து. குடிபுறம் காத்தோம்பி குற்றங்கடிதல் என்று திருவள்ளுவர் குறளிலே ஆழமாக பதிவு செய்வார். நீக்குதல், வெருட்டி ஓட்டுதல். கிளி கடியும் பூங்கட்கோதை என்று குறுந்தொகையில் வரும். நீக்குதல், விலக்குதல், உயிரை விலக்குதல், அழித்தல் என்கிற பொருளே தன் பகை கடிதல் அன்றியும் என்று புறநானூற்றிலே வரும். சரி, இப்படி கடிதல் என்கிற நீக்குதல் என்கிற பொருளே குற்றங்கடிவது போன்று குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் என்று சொல்வார். கடிதல் என்றால் நீக்குதல், தண்டித்தல். சரியில்லாதனை தீர்த்து கட்ட வேண்டும் என்பது வள்ளுவனுடைய முடிவுகளிலே ஒன்று. சரியில்லாத ஒருவனை திருத்தி கொண்டு கிடக்க வேண்டா, கொடியவனை திருத்தி கொண்டு கிடக்க வேண்டா, குமுகத்துக்கு பகைவனாக இருக்கிறவனை வைத்துக் கொண்டிருக்க வேண்டா, அவனை தீர்த்து விடு என்று ஒரு நுட்பமாக ஒரு குரலை சொல்வார். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் என்கிறதை நாம் ஒரு முறை மாற்றி தொடர்பாக இருக்கிற நிரல்படுத்தி பார்க்க வேண்டுமானால், கொடியாரை வேந்தன் கொலையில் ஒருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர். அந்த பயிரில் இருக்கிற கலையை வெட்டி போடுவதற்கு சமமானது. அது கொடியவன் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, தீங்கு செய்கிறவன் எல்லாம் மிக இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதை மிக அழகாக கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனுடைய கலையை வெட்டி போட்டதற்கு சமம் அது. அதிலே அப்படி தண்டிக்க வேண்டும் என்று 2056 ஆண்டுகளுக்கு முந்தைய அவர் பதிவு செய்த அழகு பெரியது. கடிகை என்பது துண்டம். கரும்பின் காலெறி கடிகை கண் ஐயின்றன்ன என்று குறுந்துகளை வரும். கடிகை என்பது வெட்டப்பட்ட
துண்டுக்கு கடி என்கிறது பெயர். இதை நீங்க பார்க்க வேண்டியது. இந்த இந்த வை என்கிறது நீங்க இது ஏராளமான பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அதற்கான நேரமும் சூழலும் இல்லை. நான் வேறொன்று பகுதிக்கு போகிறேன். இந்த கடி என்கிற சொல் கூர்மையை குறிக்கிறது என்று தொல்காப்பியன் சொல்கிறான். 2700 ஆண்டுகளுக்கு முந்தி. உய் பிரிவு, குய் துளை, துளை கருத்து வேறு. இது குய், குயவு என்பது தோண்டுதல், குயவன் என்பது தோண்டுபவன். என்ன பொருள் என்றால், உலகத்திலேயே முதலாக கலங்களை, அது பாத்திரங்களை, ஏனங்களை முதலில் செய்தவன், மண்கலங்களை செய்தவன் இவன்தான். கல்லுதல் என்கிறது தோண்டுதல், கல்லி எடுத்தல் என்கிறது தோண்டி எடுத்தல்னு பொருள். கொலார் என்ன, டு டிக் அவுட்னு பொருள் லத்தீனத்திலையும் கிரேக்கத்திலையும். அதில் தான் கொல்ட் என்றாகி கல்டிவேஷன் என்றெல்லாம் சொற்கள் வந்தன. கல்லுதல் என்பது தோண்டுதல். இந்த குயில் குல் துளைன்னு பொருள். குல்லுதல் தோண்டுதல், குயவு தோண்டுபவன். களிமண்ணை உருட்டி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருந்து அதை குடைந்தெடுத்து வெளிப்படுத்தி அதை சூளையில் இட்டு பணி செய்தவன் இருக்கிறானே, அந்த குயவு வேலையை, தோண்டின வேலையை செய்தவன் அவன் குயவன். தோண்டு என்கிற சொல் தோண்டி என்று ஒரு களத்தை குறித்ததை நாம் இங்கிருந்து எண்ணி பார்க்கலாம். குல் துளை, குல் து குற்று துளை. குற்று என்கிற சொல்தான் குத்து என்று ஆனது. குற்று என்பது முள் குத்தி விட்டது. குற்று என்கிறது குத்து, நெற்று என்கிறது நெத்து என்கிறது போல், வெற்று வேட்டு என்கிறது வெத்து வேட்டு என்கிறது போல், குற்று என்கிறது குத்து என்பது துளையிடு என்று பொருள். இந்த குது என்கிறது துளை, குதிர் என்கிறது துளை, குதம் என்கிறது எருவாய், குய் குயில் குள்ளு, குள்ளு என்பது துளைத்தல் என்று பொருள். குள் அவு குளவு குளவி என்ற அந்த கொடுக்கினாலே கொட்டக்கூடிய உயிரி என்று பொருள். கொடுக்கினார் கொட்டி துன்புறுத்துகின்ற அந்த வண்டை குறிக்கிறதுக்கு குளவி என்கிற சொல் இருக்கிறது. குள் கொள் குள்ளி கொள்ளி கள்ளி என்பது முட்செடி. குள் குளம் தோண்ட பெற்ற நீரகழி. குள்து குட்டம், குடு குடு அம் தோண்ட பெற்றது குடம். இது குட்டோஸ் என்று லத்தீனத்திலே தெரியும். குட்டோஸ் என்கிறது தான் கைட்டோஸ் ஆகி சைட்டோன்னு தெரியும். இன்னைக்கு ஹாலோ என்கிற பொருளை சைட்டோ என்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான அறிவியல் சொற்களை பயன்படுத்துகிறார்களே, இதெல்லாம் குடம் என்கிற சொல்லினுடைய கிரேக்கத்தினுடைய தெரிவு. அது ஹாலோ என்கிற பொருள் வெசல் என்று தான் போட்டிருக்கிறான். நீங்க கிரேக்க அகராதி எடுத்து பாருங்கள். குட்டோஸ், KUTOS, குட்டோஸ் என்ற வெசல், பாத்திரம், ஏனம், கலம். சரி, இந்த 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 குளம், குடம், இது தொடர்பாக இருக்கிற குள் குற்று, குற்றுதல், நெல் குற்றுதல் என்று சொன்னால் துளையாக இருக்கின்ற அந்த உரலில் இட்டு உலக்கையினாலே குத்துதல் என்று பொருள். அது குற்றுதல், குற்றுமி என்று வரும். சரி, அது கிடக்கட்டும். இந்த நிலை, இந்த 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 சொற்கள் இது கூர்மை என்கிற பொருளுக்காக கழுது, கட்டு, கடு, கடி என்பது கூர்மை என்கிற பொருளுக்கு அந்த கோணத்தில் தமிழிலே போகிறது. இந்த கூர்மை என்கிறது கூர்நிலை, கூர்கெடுதல், நுனி. குள் கொள் கள் கள் கட்டி கட்டு கடி என்கிறதெல்லாம் கூர்மையை குறிக்கும். கடியன் கிளவி கூர்மையாக முறித்தே என்று ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. கூர்த்திருக்கும் முனை, முன்னிடம் என்கிற பொருளுக்கெல்லாம் போகும். சரி, கடியன் கிளவி காப்பே கூர்மை, காப்பு என்கிற ஒரு சொல்லுக்கு எப்படி வந்தது என்கிறதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது குய் ஒரு சேர்க்கை கருத்து வேர், நெருங்குதல், பொருந்துதல் கருத்து வேர்களே. குய் என்கிறது குய், குயு, குழு என்பது சேர்க்கை, குழும்பு என்கிறது சேர்க்கை. சரி, இந்த குய், குய்வு, குவு, குவி என்றா சேர்ந்தது என்று பொருள். குவியல் என்கிறது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய சொல்லது. நிறைய ஏராளமான சான்று சங்க இலக்கியங்களில் இருக்கிற பதிவுகளை பதிவு செய்து வந்திருக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை. குவித்தல் என்பது கும்பலாக ஒன்று சேர்த்தல். குளவு குளவு குவித்தன்ன வெண்மணல் என்று இருக்கும். நிலவு குவித்தன்ன வெண்மணல் என்று. குவவு திரட்சி, குவ்வு, கொவ்வு,
கவ்வு என்பது பற்று என்ற பொருள், கவ்வுதல் பற்றுதல். கவ்வளம் என்கிறது, கவளம் என்பது ஒரு வாயால் பற்றுகிற அளவுக்கான உணவு, ஒரு பிடி. கவ்வல் பற்றுதல். கவ்வுதல் என்கிறது, பற்றுதல் என்கிறது அடிப்படை நீங்கள் பார்ப்பது. கவின் என்றால் கவ்வி இருக்கின்ற அழகு எதுவோ அது கவின். கவர் பற்றுதல்னு பொருள். கவர்ச்சி என்கிறது பற்றுதல்னு பொருள். சரி, அழகு. சரி, கவ்வு என்கிறது மரம் செடிகளுடைய சேர்க்கை இருக்கிறது, திரட்சி, அதனுடைய ஒன்று சேர்க்கை, அந்த ஒன்று பற்றி இருத்தல். மரம் செடி கொடிகள் எல்லாம் தொகுப்பாக இருக்கிறது தான் தோப்பு. தோடு என்கிறது திரட்சி, தோடே திரட்சி என்பது. இந்த தோடு என்கிறது தான் தோட்டம் என்றாகி தோட்டம் என்றானது. மரஞ்செடிகளுடைய தோடு திரட்சி இருக்கிறது. அது தோடு என்கிறது வடிவம் லத்தீனத்திலே கிரேக்கத்திலே பெறுகிற பொழுது டோட்டோ என்றாகும். டோட்டலிட்டேரியன், டோட்டல், டோட்டோ என்கிற அந்த வடிவம் டுட்டோ என்று கூட ஆகும். டியூட்டி என்பது இசைக்குழு. அந்த டியூட்டி ஃப்ரூட்டி என்று நாம் தின்று கொண்டிருக்கிறோமே இப்பொழுது கலவையாக, அது தொடர்பாக இருக்கிறது. கலவை என்கிற பொருள் தான் டியூட்டி ஃப்ரூட்டி என்று அதை வெட்டி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த தோடு என்கிற வடிவம் தோட்டம் என்று வந்த அந்த செயற்கை கருத்து போலவே கவ்வு, காவு, கா என்று இருந்தது. கா என்பது செறிவு என்று பொருள். கா, கானம், காடு, இந்த சொற்கள் எல்லாம் செறிந்திருக்கின்ற மரஞ்செடி கொடிகளினுடைய தொகுப்பை குறிக்கிற ஒரு இடத்துக்கு காவுன்னு பொருள். அந்த காவு ஒரு பாதுகாப்பானது என்கிற பொருளை தான் காவு, காபு, காப்பு என்று ஆனது. காப்பு என்பது அந்த காலத்தில் பெண்ணை அடிமைப்படுத்துவது என்கிறதுக்காக போடப்பட்ட அணிகலன்களில் ஒன்று காப்பு. அவள் எங்கும் போய்விடக்கூடாது, அவள் தொடர்பாக இருக்கிறது ஒரு இறுக்கத்தை, ஒரு செறிவை உருவாக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்பது காலிலும் கையிலும் போட்ட அந்த அணிகலன் இருக்கிறதே, அது ஒரு அடிமை சின்னம். இந்த காப்பு என்கிறது அவளை கட்டி வைப்பதற்காக. திருவள்ளுவருக்கு கோபம் வந்தது. ஒரு பெண்ணை போட்டு அறிவில்லாமல் முட்டுக்கட்டத்தனமாக இப்படி பண்ணுகிறீர்களே என்று சினக்கிறார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பிய தலை. அவர்களே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் அது காவல். நீங்கள் இந்த வகையான செயல்களை எல்லாம் முட்டாள்தனமானது என்கிறதை சிறை காக்கும் காப்பு என் செய்யும், எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காக்கியத்தலை. அவர்களே தங்களை நிறுத்தி கொண்டு, தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு காத்துக் கொள்ளுகிறது. அது மட்டும்தான் காப்பு. முட்டாள்தனமாக செய்யாதீர்கள் என்று ஒரு குரலிலே அந்த காப்பு என்கிற சொல்லை பயன்படுத்துவார். இப்ப கால் காப்பு, கை காப்பு என்கிறது இன்றைக்கும் ஊர்ப்புறங்களில் வழங்குகிறது பார்க்கலாம். காப்பாள் என்கிறது காவல் வீரனை குறிக்கிற சொல். காப்பு ஆற்றுதல் என்கிறதான் காப்பாற்றுதல். திருவள்ளுவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஒரு குரலை சொல்வார். சரி, இந்த கடிமரம் காவல் மரம் என்று சொல்லப்பட்டதுக்கு ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம், நேரமில்லை. கடிமரம் பரவினர், கடிமரத்தான் களிர் அணைந்து பதிற்றுப்பத்தில் வந்தும். கடிமனை என்பது காவல் உள்ள இடம். கடிமுரசம் என்பது அது காவலுக்காக இருக்கிற முரசம், கடிமுரசு என்று. கடியுடை வியநகர் என்று வரும். காவலுடைய ப்ரொடெக்ஷன், அந்த கடியுடை வியநகர் என்று வரும். திருக்குறளில் இருக்கிற காமத்து பால் என்கிற இன்பத்து பால் தமிழச்சியாக இருக்கிற ஒவ்வொருவரும் படித்தே தீர வேண்டிய மிகச்சிறந்த ஒரு அறநூல். காமத்தை இன்பத்தை அறமாக சொல்வது குறட்பாக்களை சொல்கிறார். தமிழச்சியாக வேண்டுமானால், நாகரிகம் சால்வு வர வேண்டுமானால், பெருந்தன்மை வர வேண்டுமானால், உண்மையான கருப்பு வர வேண்டுமானால், ஒழுங்கு வர வேண்டுமானால், நேர்மை வர வேண்டுமானால், இந்த காமத்து பாலை ஒவ்வொரு தமிழச்சியும் படித்தாக வேண்டும். அவ்வளவு பெரிய அரிய செல்வம் அது. இரண்டு கணவனும் மனைவியும் ஒன்று கூடுகிற அந்த செய்தியை கூட தோள்மேல் துயில், மென்றோல் துயில், மென்மையான தோல் மீது தூங்குவது என்கிற அளவுக்கு நாகரிகமாக 2056 ஆண்டுக்கு முந்தைய இந்த மண் அப்படி இருந்தது. பண்பு மண் இது. தோல் மேல் துயில், தோல் மேல தூங்குறது என்கிறதுக்கு மேல மிகுதியாக சொல்லுகிற ஒரு இழிவான தன்மை உலகத்துக்கு இருக்கிறது போல் அந்த தமிழ் இனத்துக்கு இல்லை, தமிழ் மண்ணுக்கு இல்லை, இலங்கைக்கு இல்லை. இது தொடர்பாக நமக்கே இருக்கிற பண்பாட்டு பகுதியை அது திருவள்ளுவர் ஆழமாக பதித்திருக்கிறார். இதிலே ஒரு சின்ன குறளை நீங்கள் இந்த சொல்லுக்காக நீங்கள் பார்க்க வேண்டும். நெஞ்சத்து அவர் கடி கொண்டார், தம் நெஞ்சத்து அவர் கடி கொண்டார், அவர் கடி என்பது காவல் கொண்டார்,
தன்னுடைய நெஞ்சத்திலே நான் நான் உள்ளே வராதவாறு அவர் காவல் காத்து கொண்டார். அவர் அது தொடர்பாக இருக்கிற காதலனை சொல்கிறார். அவர் தம் நெஞ்சத்து அவர் கடி கொண்டார். நானார்கள் நம் நெஞ்சத்துவோ அவர்கள். நம்முடைய நெஞ்சத்திலே, என்னுடைய நெஞ்சத்திலே அவர் திரும்பி திரும்பி வருவதை பற்றி அவருக்கு எந்த வகையான நாணமும் கிடையாதா? திரும்பி திரும்பி அவன் என் உள்ளத்துக்கு வருகிறானே, நான் உள்ளே போக முடியாதபடி அவன் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறானே, காவல் காக்கிறானே என்று ஒரு இடத்திலே ஒரு பெண் மிக அழகாக பதிவு செய்வாள். சரி, கள் என்கிறது செறிவு, கட்டு என்பது செறிவு, கடி என்கிறது செறிவு, மண்டுதல் என்கிறது செறிதல், மண்டி என்கிறது பொருள்கள் இருக்கின்ற அந்த செறிவு இடத்தை குறிக்கிற அந்த ஸ்டோர் ஹவுஸ், அந்த மண்டியை குறிக்க சேர்தல் என்கிற பொருள். மனம் என்பது சேர்க்கை. மனம் என்று சொன்னா அந்த சேர்க்கை என்கிற பொருள் உருவாகி இருக்கிறது. மூக்கில் செறிவுறுகிற நாற்றம். சரி, இந்த கட்டுக்கயிறு என்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு அடிப்படையாக ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு சொல் தமிழை உருவாகிற பொழுது ஆ என்கிறது பெருக்கம், ஆகு என்கிறது பெருக்கம், ஆர் பெருக்கம், ஆறுதல் பெருகுதல், ஆர் என்கிறது யார் என்றாய் ஞார் என்றானால் கட்டுக்கயிறுன்னு பொருள் இணைக்கிறதுக்காக இருக்கிறது. நார் என்கிறது கட்டுக்கயிறு என்கிற பொருள் மட்டுமல்ல, அது உள்ளத்தினுடைய கட்டு, உள்ளத்தினுடைய பற்று, உள்ளத்தினுடைய அன்பு என்கிற பொருளை திருவள்ளுவர் மிக அழகாக பயன்படுத்துவார். தமிழனுக்கு இருக்கிற தன்மைகள் மோசமாகி போய்கொண்டிருக்கிறது என்கிறது 2056 ஆண்டுக்கு முன் அவர் பதிவு செய்கிறார். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். பேதை என்கிறது இங்கு தமிழன் என்று பொருள் இந்த இடத்திலே போட்டுக்கொள்ள வேண்டும். இவனுக்கு நாணம் கிடையாது என்பதை அவர்தான் தெரிவித்தார் தொடக்கத்திலே. நாணம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இந்த ஜனம். நாடாமை, எதையும் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன் என்கிறான். நாடாமை, நாரின்மை, எந்த வகையான அன்புணர்ச்சியும் இல்லாமல் ஒவ்வொருவனும் நடக்கிறான், தன்னல வெறியோடு நடக்கிறான். நாரின்மை என்கிறது, நார் என்கிறது அன்பு. இதுபோல் இது செயற்கை கருத்திலே வந்தது என்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதுபோல் ஆகு, ஆகல், அகல், ஆள் என்று வந்தது. ஆள் என்கிறது பெருக்கம் என்கிற பொருளே. ஆள் என்கிற சொல் சால் என்று வந்த பிறகு சால என்றால் மிக என்று பொருள். சால, உரு, தவு, நனி, கூர், கழிமிகள் என்று நன்னுள்ளே போகும். ஆள் என்கிறது சால், சால்வு என்கிறது அந்த பெரும்பன்மை குறிக்கிறது. இந்த ஆள் என்கிறது தான் யாழ் என்றாயி ஞால் என்றானது. ஞாலம் என்றால் பறந்தது, பெரியதுன்னு பொருள். பா என்கிற வடிவத்தின் பரப்பு என்கிற பொருளே பார் என்று இந்த உலகத்தை குறிக்கிறது போல ஞாலம் என்றானது. ஞால் என்கிறது பெரியது, மிகுதி என்கிற பொருளுடைய உடையது. பெரிதாவது, வளர்வது என்கிற பொருள்தான் ஞால், ஞாழ்த்து, ஞாற்று, நாற்று என்று வந்து. நாற்று என்கிறது வளர்ந்த பெரிதாகிய அந்த முளையை குறிப்பதற்காக அந்த ஸ்ப்ரவுட் என்று சொல்வார்கள், அதை குறிக்கிறதுக்கு இருக்கிற நாற்று நடுதல் என்கிறதை இதை பார்க்கலாம். அதை போல் தோன்றின வளர்ந்த அந்த மனத்தை குறிக்கிறதுக்கு நாறு என்று ஒரு சொல். நாற்றம் என்பது மனம் என்கிறதான். இன்றைக்கு அது டீக்ரேடட் ஃபார்ம் என்று இழிபொருள் பெயர் விட்டதாக பயன்படுத்துகிறது, நாற்றம் அடிக்கிறது. எனவே நாம் நறுநாற்றம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இது அந்த இடத்துல பல இடங்களில் தமிழ் உலகத்தில் தமிழ் பதிவுகளில் கடிமலர், கடிமலர், கடிமலர் என்று வரும். அது மனம் மிக்க மலரை குறிக்கிற அந்த சொல். அதை அழித்து இந்த மனம் என்கிறது சேர்க்கை என்கிற பொருளில்தான் கணவனும் மனைவியாக ஒன்று கூடுகிற, இளைஞனும் இளைஞியுமாக ஒன்று கூடுகிற அந்த மன நிகழ்ச்சியை மனம் என்றார்கள். அதற்கு அது மங்களத்தை கருதி திருமணம் என்று சொன்னார்கள். இது கடிமணத்தை அடிக்கடி கடிமணம், கடிமணம், கடிமணம் என்று வருகிற பல இடங்களிலே அது திருமணத்தை குறிக்கும். கடியன் கிளவி, காப்பே, கூர்மை, புதுமை என்று என்னிடத்தில் சொல்வான். புதுமை என்று ஒரு சொல் அதற்கென்று. புய் என்ற விரிவடை என்று பொருள். புய் என்கிறது தான் பூ என்றாய், பூ என்றானது விரிவடைந்ததின் பொருள், மலர்ந்ததின் பொருள். பூது என்ற விரிவடையின் பொருள். இரும்பூது என்றால் உள்ளத்தினுடைய பெரிய வியப்பான ஒரு மன மகிழ்ச்சியை குறிக்கிறதுக்கு இரும்பூது அடைந்தான் என்று சொல்வார்கள். பூது என்கிற சொல் விரிவடைவது என்கிற பொருள்தான். இயற்கை பொருள்கள் எல்லாம் வான் எல்லாம் எக்ஸ்பேண்டிங் என்கிற பொருளே பூது, பூதம், ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல
வான் ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், நீர் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், வழி ஒரு பூதம். இந்த ஐம்பூதத்து இயற்கை போலன்னு இந்த பூத என்கிற சொல்லிதான் பாப்பா என்ன செய்தான், பூத என்ற பௌத்த என்றாக்கி, பௌத்திக என்றாக்கி, பௌதிகம் என்று பிசிக்ஸ்க்காக சொன்னான். இது நான் பூத இயல் என்கிறதை என்னுடைய துறையிலே பூதியல் என்று உலகம் முழுமைக்கும் பரப்பினேன். வேதியியல் போல பூதியல் என்று பிசிக்ஸை சொல்ல வேண்டும். பூதுதல், விரிவடைதல். இந்த பூதி என்கிறது தான் பூரி என்று ஆனது. பூரித்தல் என்றால் விரிவடைதல், உள்ளத்தினுடைய பெருமகிழ்ச்சியை குறிக்கிறது. சரி, இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது பொய் விரிவடைதல் என்று அது புதிதாக பொய்து புது என்று வந்தது. இந்த புது இப்பமே இந்த அடுப்பங்கடை என்ற அடுப்பங்கரை என்பதை சொல்வதை போல தானா ராணாகிறது, தானா மிதிக்கிறது என்கிறது மெரிக்கிறதுன்னு போல இந்த புது என்கிற சொல் லத்தீனத்திலே புருஷ் என்றானது. நீங்கள் போய் லத்தீன அகராதிகளை புரட்டி பாருங்கள். PURUS, புருஷ் என்றால் நியூ என்று பொருள். இந்த புருஷ் என்கிறதனுடைய வடிவம் தான் ஆங்கிலோ சாக்சானிய வழியாக மிடில் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வருகிற பொழுது புர் என்கிற அந்த வடிவம் பியூர் என்று வந்தது. பியூர் என்று வருவதற்கு புதுமைன்னு பொருள், புதியதுன்னு பொருள். பூத்த ஒன்று புதிதாக இருக்கும் அல்லவா, அந்த கருத்து அடிப்படையில் வந்தது. இந்த கடியது புதியது. கடி உன் கடவுளுக்கு பலியிடுகிறது என்கிறதிலே விளைந்த பொருள்களை பலியிடுகிற, அதை படையலாக எடுக்கிற மரபிலே கடி உன் கடவுளுக்கு என்று வரும். கடி என்கிறது இந்த இடத்துல புதுமை என்று பொருள், புதிய ஒன்று. இது தொடர்பாக இருக்கிறது. செறிவு என்கிற பொருளே கள் சேர்க்கை, கள் மரங்கள் செடிகள், கழுத்து கட்டு சேர்க்கை. கட்டு என்பது சேர்க்கை, கடு சேர்க்கை, கடி என்பது செறிவு. இந்த இடத்திலே கடி என்கிறது செறிவான ஒன்று, மிகுதி பொருளை குறித்தது. எனவேதான் அந்த 10 சொற்களில் ஒன்று மிகுதி என்று குறிக்கிறான். எம் அம்பு கடி விடுதும், அந்த மிகுதி பொருள் என்கிறது விரைவாக, மிகுதி என்கிற பொருள் மிக விரைவாக என்கிற பொருள், மிக விரைவாக என்கிறது கடி என்கிற சொல்லால் குறிக்கப்படுகிறது. கடிது விரைவாக. கடிது இடி உரிமின பாம்பு பை அவிய என்று குறுந்தொகையில் வரும். கடி என்ற விரைவாக. இந்த கடி என்கிறது மிகுதி பொருள் தான். கடு மிகுதி. கடும்பகல் ஞாயிறு என்று வந்த கடு என்ற மிகுதி என்ற பொருளை உள்ளது. சரி, இதுக்கு இந்த கடுங்கால் என்பது மிகுதியாக அடிக்கிற சூறாவளியை குறிக்கிறது. இப்போ கடி என்கிற சொல் சிறப்பு என்கிற சொல்லை குறிக்கிறது என்று சொல்கிறான். நீங்க சிறப்பு என்கிறது என்ன தெரியுங்களா? இரு என்பது பிரிவு, இர என்கிறது பிரிந்து போ என்று பொருள். இரவு என்பது கடந்து போகிற பகுதி. யானை கடவு என்று நான் வியப்படைந்தேன். ஒரு சமயத்திலே அந்த பகுதியில் யானை கடவுக்கு போகிற பொழுது மாலையில் 6 மணிக்கு கூட்டமாக அந்த யானைகள் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து மிக வேந்தன். அது யானை கடவு என்கிறது எலிபன் பாஸ் என்று ஆங்கிலேயன் சொன்னான். இற என்பது கடத்தல், இறந்த என்ற கடந்த என்று பொருள். யானை இரவு என்கிறது யானை கடந்து போகிற பகுதி என்று பொருள். இறப்பு என்பது கடத்தல் என்கிற பொருளே. அளவு கடந்த என்கிற சொல்லில் அளவிறந்த என்கிற ஒரு சொல்லை நாம் பார்க்க வேண்டும். அளவு கடந்த என்று பொருள். இந்த இறப்பு என்கிறது தான் அமயம் என்கிறது சமயம் என்றாகிறது போல, அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல, அமர் என்கிறது சமர் என்றாகிறது போல, அரண் என்கிறது காப்பு, அரணம் என்கிறது சரணம் என்றானது போல, இந்த அமை என்கிறது சமை என்றானது. சமையல் என்று சொல்வது அமையல் என்கிறது தான் சமையல் என்று ஆனது. இந்த வகையில் அமையம் அமையத்திலே என்று அந்த நேரத்திலே பொருள், சமயத்திலே என்று சொல்வது. இந்த வகையில் தான் இறப்பு என்கிறது நிலை, அது கடந்த நிலை என்கிற பொருளில் சிறப்பு என்கிற ஒரு சொல் வந்தது. இது கூடுதல் கருத்தில் மேம்பட்டது என்கிற மிகுதி பொருளில் சிறப்பு என்று வந்தது. தமிழ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது, எவ்வளவு வளமுடையது என்பதை நீ இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும். அளபிறந்துயிர்த்தலும் ஒற்றிசை நெடலும் உளவென மொழிப இசையொடு சிவனிய நரம்பின் மறைய என்மனார் புலவர் என்று எழுத்ததிகாரத்தினுடைய பகுதியிலே நூல் மரபிலே இறுதி நூற்பாவாக தொல்காப்பியன் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு செய்கிறான். நமக்கு அளபிறந்து உயிர்த்தலும், உயிர்த்தல் என்றால் மூச்சு விடுதல், உயிர்னா வேற ஒன்றும் இல்லை, உயிர்த்தல் என்றால் மூச்சு விடுதல், நெட்டுயிர்ப்பு என்று
நாகம் உயிர்ப்ப கெடும் என்று திருவள்ளுவர் சொல்வார். உயிர்த்தல் என்பது மூச்சு, ஒலி, அதுதான் உயிர் எழுத்து என்று சொல்லப்படுகிறது. சரி, அளவிறந்து உயிர்த்தலும் அளவு மிகுதியாக உயிர்த்தலும் ஒளித்தலும் இந்த நரம்பு என்கிறது தொல்காப்பியன் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறது. நரம்பொடு சிவனிய இசையோடு சிவனிய நரம்பின் மறை என்ற இசைக்கென்றே யாழ் இலக்கணத்துக்கென்றே ஒரு தனி நூல் செய்யப்பட்டது. அதை எல்லாரும் அதை பயன்படுத்தினார்கள். நூல் என்கிற சொல் நூற்றுக்கணக்கான பதிவுகளே வழங்குகிறது. நுண்மையான அறிவு செய்தியை, நுட்பமான செய்திகளை சொல்லுகிற தொகுதிக்கு, புத்தக தொகுதிக்கு நூல்னு பேரு. இந்த நூல் என்கிறது நுண் என்கிற அடிப்படையிலே வந்து சொல்லுது. இந்த நூலறிவளவ என்ற குதிரை ஓட்டுகிறது என்கிறது கூட தனி நூல் இருந்தது. பல்லாயிரக்கணக்கான அந்த மரபு நிலை மிகப்பெரிய வியப்புக்குரியது. மரபு என்கிறது மிகப்பெரிய செழுமையுடையது. மா என்றா பரப்பு, ஒரு மா இருமா என்று நிலத்தை சொல்வதும் அதுதான். மா நிலம், மா நாடு, மா என்கிறது பெரியது, அளவு என்கிற பொருள். அந்த மெஷர் என்கிற சொல்லுக்கு கூட ஆங்கிலத்தில் அந்த கிரேக்க மூலத்தை மா என்று காட்டுகிறார்கள். சரியா கிடக்கட்டும். மா அணம், மானம் என்பது அளவு, மானித்தல் என்பது அளவிடுதல், தீரமானம் தீர்மானித்தல் என்ற தீர அளவிடுதல் பொருள். இந்த மான இந்த வடிவங்கள் மா என்கிற இந்த சொல் மாத்திரை என்று போகும். அது மேத்திரம் என்று அங்கு கிரேக்கத்திலும் லத்தினத்திலும் தெரியும். அது மீட்டர் என்று வழங்குகிறது. சரி, இது கிடக்கட்டும். இந்த தமிழ்ல மா என்கிறது பரப்பு, பெரியது என்கிற பொருளில்தான் இந்த உடம்பிலேயே பறந்துபட்ட இந்த பகுதிக்கு மாறுன்னு பேர். மார்பு என்று ஆனது மார்பினாலே தழுவு என்று பொருள். மரபு என்பது இப்படி மீண்டும் 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 தழுவி வரப்பெறுவதாகிய செய்தி எதுவோ அது மருவு, மரபு. இப்ப தரு அவு தரவு என்றானது போல மறு அவு மரபு என்று மருவு என்கிறது. மருவு என்பது தழுவுதல். இப்ப நம் பண்பாட்டு மண்ணிலே என்னுடைய மருமகன் என்று சொல்கிறோமே, மருவு மகன். அந்த பிள்ளை மகனாக தழுவி கொள்ளப்பட்டவன் பொருள். ஒரு பெண் வந்து இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி உள்ளே வருகிறாள் என்றால் இந்த குடும்பத்துக்கு வருகிறது செல்வத்தை. அவள் யார்? அவள் மருவு மகள், அவள் தழுவி கொள்ளப்பட்ட மகள், அவளும் மகள்தான் என்கிற பண்பாட்டு மண் இது. மருவுதல் என்பது தழுவுதல் பொருள். மரபு என்பது மீண்டும் 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 தழுவி வரப்பெறுகிற செய்திகள் எதுவோ அது மரபு. இந்த நூல் மரபு, தொகை மரபு, மரபியல் என்றெல்லாம் தொல்காப்பியன் 2700 ஆண்டுக்கு முந்தி பதிவு செய்கிற அந்த வழக்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எளிய செய்தி உடையவர்கள் நாம் இல்லை. மிகப்பெரிய பண்பாட்டு மண் நம்முடைய மண், மிகப்பெரிய நாகரிகமுடைய மண் நம்முடைய மண், தொடர்பாக இருக்கிற மிகப்பெரிய அறிவு வளமுடைய மண் நம் மண். அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்கள் பற்றி இருக்கின்றன, பதிவு செய்திருக்கின்றன. அவற்றிலே நாம் கருத்து செலுத்த வேண்டும். இதிலே இந்த தமிழ் இனத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாம் மிக பெருமைக்குரியவர்கள். மொழி என்கிற அந்த ஒரு சொல் தான் தொடக்கத்தில் இருந்தது, தமிழ் என்று இல்லை. முழு என்கிற சொல் சேர்க்கை. முழுதன் கிளவி எஞ்சா பொருட்டே என்பான் தொல்காப்பியன். முழுது என்ற எல்லாமும் சரி, சொல், தொகுதி, கருத்து, கிருத்து, ஒலி, கிளி எல்லாம் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற பயன்பாட்டு நிலை இருக்கிறதே, அதுக்கு மொழி என்றிருந்துதான் மொழி என்றானது. உனக்கு என்கிறது உனக்கு என்றானது போல, உலகம் என்கிறது உலகம் என்பது போல, முழு என்கிறது மொழி என்கிறது தான் மொழி என்றானது. தொகுதி, ஒளி தொகுதி, கருத்து தொகுதி, இதை மொழி என்று மட்டும்தான் இருந்தது. ஏன் என்றால் அது மட்டுமே உலகத்தில் முதலாக தோன்றினதனாலே அது மொழி என்று மட்டும் சொல்லப்பட்டது. அது வட்டார வழக்கு போல வளர 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 பிற வட்டார வழக்கு மொழிகளையும் பார்த்து விட்டுத்தான் தம்மொழி என்று சொன்னான். தம்மொழி என்கிறதான் தமொழி என்றாயி தமிழ் என்று வந்தது. தமிழ் என்கிற அடிப்படை வரலாறு இதுதான். தமிழ் என்கிறது தம்முடைய மொழியின். அக்கா 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 என்று பெண்களையெல்லாம், நம் மூத்த பெண்களையெல்லாம் கூப்பிடுகிற வழக்கம் உள்ள இந்த பண்பாட்டு மண்ணில்
அக்கா என்கிறது உடன் பிறந்த அக்கா இருக்கிறாளே, அவளுக்கு தம் அக்கை தமக்கை என்று சொன்னது போல, ஐயா ஐயா ஐயான்னு சொன்ன தந்தையை குறிக்கிற பொழுது, அண்ணனை குறிக்கிற பொழுது தம் ஐயன் தமையன் என்று சொன்னது போன்றது. தா என்கிறது பிள்ளையை தந்தவனாகிய அப்பாவுக்குரிய ஒரு சிறப்பு சொல்லது. தா அவன்தான் தந்தவன். தா என்கிற வடிவந்தான் தாத்தா என்ற அப்பாவுக்கு அப்பா என்று பொருள். அந்த தா என்று எல்லாரையுமே பெரியவர்களை சொல்லுகிற பொழுது தம் தா என்று அப்பாவை குறித்து தந்தா என்று. இது தந்தை மொழியும் தாய்மொழியும் உலகத்தினுடைய சிறப்பு மொழியும் அறிவு மொழியும் வளமொழியும் நம் மொழியும் தமிழ்தான். இதில் ஒவ்வொரு சொல்லும் வளர்ந்திருக்கிற வகைகள். இந்த கடி என்கிறது 10 பொருள் சொல்றானே, இந்த 10 பொருள்களுக்கு மேலாக ஒரு 30-40 பொருள்கள் விளங்கி இருக்கின்றன, வளர்ந்திருக்கின்றன. மிக வளமுடையது. எந்த வகையை நாம் தொடர்பாக இருக்கிற சின்ன சின்ன செய்தியை கூட அஞ்சஞ்சீரடி என்று ஒரு அழகிய செம்மையான சிறு சின்னது அழகிய சிவந்த செம்மையான செழுமையான அம்சன் சின்ன அடிகள் என்று சொல்வதற்கு அஞ்சஞ்சீரடி என்று 7 எழுத்துக்களில் 4 சொற்களை சொல்ல முடியும். நெடுநா ஒன்மணி நெடிய நாக்கினை உடைய ஒளி பொருந்திய மணி என்று 7 எழுத்துக்கள் 4 கருத்துக்களை சொல்ல முடியும். அவ்வளவு செறிவு நிறைந்த வளமொழி நம்முடையது. அதில் இந்த சொற்களை படிப்பதில் கவனம் செலுத்துவதும், அதனுடைய பொருண்மைகளை பார்ப்பதும், அதில் இருக்கிற வளங்களை பார்ப்பதும், அதனுடைய அறிவியல் முறையிலே அது வளர்ந்திருக்கிற இயற்கை உண்மையை பார்ப்பதும் நம் பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். நாம் எளிதானவர்கள் இல்லை, மிக வலியவர்கள், மிக நல்லவர்கள், மிக பெருமைக்குரியவர்கள். நாம் இந்த உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் முறையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளவில்லை. நாம் மேலும் 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 உயர வேண்டும், மேற்செல்ல வேண்டும், சிறப்புக்குரியவர்களாக ஆக வேண்டும். உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலங்கணிந்த நன்றி கலந்த வணக்கங்கள். இனி கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்.